ஒரு 350 ஆண்டுகள் வெள்ளைக்காரன் யுத்த போராட்டம். இந்த சுதந்திர தினத்துல ஏதாவது ஒரு ஊடகம் பூலித்தேவனுடைய நினைவிடத்துக்கு போய் நின்று அந்த புலித்தேவனை பற்றி பேசி காலையிலிருந்து நான் பாக்குறேன் ஒரு செய்தி இல்ல. திரிசா வந்து இறங்கினார், திரிசா கையசைத்தார், திரிசா வணக்கம் வைத்தார், திரிசா வந்து ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் எடுத்து வீடியோ எடுத்த திரிசா பின்னாடி வந்து 3வது வருஷம் 2வது வருஷம் இருந்த ரெட் சுடிதார் பொண்ணு, எட்டி பார்த்த ரெட் சுடிதார் பொண்ணு, அதை எடுத்து போடுறாங்க. இந்த நாட்டு விடுதலைக்காக 13 முறை வெள்ளக்காரன் படையெடுத்து வரும்போதும் 13 முறையும் திருப்பி அடிச்சு 14வது முறை தான் புலித்தேவனை வந்து வெள்ளக்காரன் வீழ்த்த முடியுது. 13 முறையும் திருப்பி அடிக்கிறார். அதே போல அழகுமுத்துக்கோன் ஏதாவது ஊடகம் பேசுதா? தீரன் சின்னமலை ஏதாவது ஊடகம் பேசுதா? பெண்ணி காலாடியை பத்தியோ, சுந்தரலிங்கனாரை பத்தியோ, சுந்தரலிங்கத்தினுடைய மனைவி ஆசை நாயகி வடிவு அவங்களுடைய தியாகத்தை பற்றியோ, வீரமங்கை வேலுநாச்சியாருடைய தியாகத்தை பற்றி எங்கேயாவது அரண்மனையில் போய், அரண்மனை வந்து டாஸ்மாக் வந்து பார் விட்டுருக்காங்க, சிவகங்கையில பேக்கரிக்கு வாடகை விட்டுருக்காங்க, அதை பத்தி ஏதாவது பேசுறாங்களா? எத்தனை சுதந்திர போட்ட வீரன் செத்துருக்காங்க. நீங்க வந்து நம்ம நாட்டுக்காக பேசுறோம், நம்ம சும்மா பேசுறோம், இந்த மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் பேசுறோம், யூடியூப்ல ரெவன்யூ வேற வருது. ஆனா எதை பத்தின எதிர்பார்ப்பும் இல்லாம தூக்கு கையை தூக்கி தானே மாட்டிக்கிட்டு செத்துருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாமே எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க, அவங்கள பத்தி எந்த ஒரு ஊடகங்களுமே பேசல. சுதந்திர தினத்தை அன்னைக்கு எல்லாருமே த்ரிஷான்னு தான் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுமே பேசுறாங்க. இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னும் ஒரு விஷயம், அண்ணன் சாட்டை துரைமுருகனோட சாட்டைன்ற அந்த சேனல்ல எந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தியுமே பேசல. அப்படி இருக்கிறப்ப இவருமே வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷான்ற அந்த ஒரு தம்மையில் வச்சுதான் வீடியோ போட்டிருக்காரு. அதுல வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி கொஞ்சம் பேசியிருக்காரு. ஆனா அண்மையில் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள்னு தனியா ஒரு வீடியோன்றது போடல, த்ரிஷா வச்சுதான் அந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் தம்மையில்ன்றது போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தோட ஆதரவு சேனல்லே அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறாரு. அதாவது 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறாரு. தமிழ் தேசிய ஊடகங்களிலே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சிருக்க ஒரு சேனல்னா அண்ணன் சாட்டை துரைமுருகனோட சாட்டைன்ற அந்த சேனல் தான். அப்படி இருக்கிறப்ப அவரே பேசலாம், மற்ற ஊடகங்கள் எப்படி நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகளை பத்தி பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இதை பத்தி பேசணும். இது எல்லாத்துக்குமே காரணம்னு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு ஊடகங்கள் எதுவுமே சரியில்லை அப்படின்றாரு. ஆனா இங்க தமிழ்நாடு ஊடகங்கள் சரியில்லைன்றது இல்ல, மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்டென்ட் வந்து அதிகமா வியூஸ் போதோ, எது அதிகமா டிஆர்பி கிடைக்குதோ அது மாதிரியான விஷயங்கள் தான் போடுவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், இது மாதிரியான நிறைய விஷயங்கள்ன்றது இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கணுன்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கோலாவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மற்றது எல்லாமே அதை எடுத்து பேசணும், ஒரு சில பிரச்சனைகள் நடக்குதுன்னா எடுத்து பேசணும் அப்படின்ற ஒரு மாதிரியான இது எல்லாமே அடுத்தடுத்து தான் இருக்குமே தவிர, முதல் விஷயம் என்னன்னா இந்த மீடியாக்கள்ன்றது எல்லா ஒரு கார்பரேட் கம்பெனி எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஏன்னா இப்போ நியூஸ் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி தானே வந்துடுது. அப்படின்றப்ப அவங்களோட முதல் கோலே எப்படி இருக்குன்னா காசு சம்பாதிக்கணுன்றது தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மக்கள் பிரச்சனை இதை பத்திலாம் பேசணுன்றதாவே இருக்கும். மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல த்ரிஷாவை பத்தி பேசினாதான் வியூஸ் போன்றதுக்காக த்ரிஷாவை பத்தி பேசுறாரு. அண்ணன் சாட்டை துரைமுருகனும் அதே மாதிரி தான். இப்ப தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்வரா பதவியேற்று இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்த முறை சங்கீதா மேம் தான் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. அப்ப எல்லா டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, அவங்க எல்லாருக்குமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா பதிலடி வச்சுங்க அப்படின்னாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே சங்கீதா மேம், ஆனா வந்தது த்ரிஷா அவர்கள் வந்துட்டாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஒரே ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க மாட்டியா. இப்ப விஜய் அவர்களோட ஒரு பாட்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வரும் இந்த திரைப்படத்துல இருந்து. அங்க த்ரிஷா அவர்கள் வந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் மட்டும்தான், விஜய் அவர்கள் அனுமதி கொடுக்காம இவங்களே வந்துட்டாங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனுமதி கொடுக்காம அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்றாங்க பாத்தீங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா உட்காரவே முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சீட் பிளேஸ்மெண்ட்ன்றதை விஜய் அவர்கள் சொல்லணும். அது மாதிரி விஜய் அவர்களோட அனுமதியோட விஜய் அவர்கள் த்ரிஷா தான் அங்க உட்காரணும்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் வந்திருக்காங்க. அப்படின்னா நீங்க எல்லாம் த்ரிஷாவை திட்டத்தை விட்டுட்டு உங்களோட அண்ணனை தான் திட்டணும். இப்ப விஜய் அவர்கள் இதை பண்ணது தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு தான். ஏன்னா இப்ப சங்கீதா மேம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இது டைவர்ஸ்ன்றது வாங்கினாங்க நீங்களே சொல்லுங்க. இது மாதிரி என்னோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தாண்டி ஒரு நடிகையா கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதை நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனாலுமே அவர் அதை பத்தி கேட்கவே இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்து வாங்க போறேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த விவகாரத்தை வேணா எங்க பிள்ளைகளோட எதிர்காலம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த விவகாரத்து பெட்டிஷனை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பெற்றதா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ன்றது வந்துச்சு. அப்ப சங்கீதா மேம் சொன்னது எல்லாமே கரெக்ட் தானே. சங்கீதா மேம் கூட கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா கூட இவங்களா கூட க்ளோஸா இருந்திருக்கீங்க அப்படின்றது தானே உண்மை. இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்க முடியும்? இப்ப இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி அனுப்புறீங்க ஒருத்தருக்கு, அவரு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பொண்ணு விட்டுட்டு வேற ஒருத்தவங்களா கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா கேட்க போனா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. திருப்பினா அந்த பொண்ணா கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் காண்டாகுமாகதான்.
இந்த ஒரு விஷயம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லல. இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ணது தப்புன்றது தெரியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் சொன்னேன். உங்களோட மனசை வந்து பாத்தீங்கன்னா யாரோட மனசையும் புண்படுத்தணும், அது மாரி நடக்கணும், உங்களோட பொண்ணுக்கு அதுமாரி நடக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல நான் சொல்லல.